முருகா சரணம், வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது இந்த இரவு நேரத்தில் இந்த அப்பன் முருகன் உன் கண்களில் பட்டிருக்கேன்னா கண்டிப்பாக நாளைக்கே உனக்கான ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். ஆமேன் செல்லமே. நீ சற்றும் எதிர்பாராத திருப்பத்தை உண்டாக்கி நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயத்தை தான் நாளைக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க போகிறேன். சரியான நேரத்தில் நான் உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன்னு சொன்னேன் அல்லவா? இதோ உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான வெற்றிகளை கொடுத்து எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக செஞ்சு தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் நான் உன்னை பக்குவப்படுத்தணும், உனக்கு பொறுமையை கொடுக்கணும்னு தான் நினச்சனே தவிர ஒருபோதும் துன்பத்தை தர நினச்சதே கிடையாது. இதோ இப்போது கூட இன்பத்தை உனக்கு அள்ளி கொடுத்து எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க தான் வந்திருக்கேன். நம்பிக்கையோட என்னை வணங்கின உனக்கு இனி ஒவ்வொரு விஷயமும் நாளையிலிருந்தே உனக்கு நல்லபடியாக நடக்க தொடங்கும் என் செல்லமே. நீ ஒருபோதும் எதிர்காலத்தை நினச்சி பயப்பட வேண்டாம். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வும் உன் கஷ்டங்களுக்கான வழியும் என்கிட்ட தான் இருக்குது என் செல்லமே. உன் எதிர்காலத்தில் நான் பல அற்புதங்களையும் உனக்கான நல்ல வாய்ப்புகளையும் உருவாக்கி தரப்போகிறேன். நீ மிகுந்த மகிழ்ச்சி அடையும்படி உனக்கான சிறப்பான வெற்றிகளை உன் கைகளில் நான் கொடுத்துட்றேன். தீர்க்க முடியாத துன்பங்களுக்கெல்லாம் இந்த நாள் தான் உனக்கு கடைசி நாளாக இருக்க போகுது. இன்று இரவோடு இரவாக உன் கஷ்டங்களையும் துன்பங்களையும் போக்கி நாளைய நாளை உனக்கு சந்தோஷமான வெற்றி நாளாக நான் உருவாக்கி தர்றேன். நீ சுகமாக சந்தோஷமாக வாழும்படி எல்லா விஷயங்களையும் நானே முன்னால் நின்று உனக்கு மகிழ்ச்சியாக நடத்தி கொடுக்குறேன். நீ நினச்சது எல்லாமே இனி ஒவ்வொன்றா உனக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் இனி வரும் நாட்களில் மகிழ்ச்சியும் வெற்றியும் கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. என்னை தேடி நீ வர முடியாத சூழலிலும் கூட நான் உனக்காக உன்னை தேடி வந்து நிற்பேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு வழிகாட்டுவதற்காக நான் இருக்கும்போது நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி போய்கிட்டே இரு. இந்த முறை நிச்சயமாக உன் லட்சியத்தில் உனக்கு வெற்றி கிடைக்கும். நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷத்தை உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை உனக்கான வாழ்க்கையாக நான் மாற்றி காட்டுறேன். இப்போது நீ சந்திக்கும் எந்த கஷ்டமும் இனி நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் இருக்காது. உனக்கான நல்ல மாற்றத்தை உருவாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நம்பிக்கையோடு இருந்தீனா நாளையிலேருந்தே நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். யார் உன் மனசை கஷ்டப்படுத்தும் வார்த்தைகளை பேசினாலும், யார் உன் மனசை நோகடிச்சாலும் நீ எதுக்கும் கவலைப்படாமல் அமைதியாக மௌனமாக வலியை தாங்கிக்கிட்டு பொறுமையாக இரு. உனக்கான நேரம் வரும்போது உன் வாழ்க்கையின் மூலமாக நீ அவங்களுக்கு பதில் சொல்லலாம் என் செல்லமே. நீ யாரை உயிருக்கு உயிராக நேசிச்சியோ, யாரை முழுசாக நம்பினியோ அவர்களே உன்னை புறக்கணிக்கும் போது அதை பார்த்து வேதனை கொள்ளாதே. உடஞ்சி போயிருக்க உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உனக்கான மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கூட உன் அப்பன் முருகன் நான் உருவாக்கி தர்றேன். வேதனைகளை நினச்சி வருத்தப்பட்டினா உன் மனசு தான் பலவீனமாகும். எதையும் அமைதியாக கடந்து போக கற்றுக்கோ. உன் வாழ்க்கையில் வலிமையை உண்டாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கை போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான வெற்றியையும் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என் செல்லமே. உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இனிமே என் அருளால் உனக்கான விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக திட்டம் போட்டு செயல்படுத்தி உனக்கான வெற்றியை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ எவ்வளவு மென்மையான மனசு கொண்ட பிள்ளை, எவ்வளவு நல்ல குணம் கொண்ட பிள்ளைன்னு தெரியாமல் உன்னை அலட்சியப்படுத்தி உன் மனசை காயப்படுத்தி நோகடித்த மனிதர்களை நீ யோசிக்க வேண்டாம். அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு வழி பண்ணுறேன். நீ எப்போதும் போல அதே மென்மையோடு அதே நல்ல குணத்தோட வாழ்க்கையை அழகாக வாழ தயாராகு. யாரெல்லாம் உனக்கு கெட்டது செய்ய நினச்சாங்களோ அவங்களுக்காக கர்மா காத்துக்கிட்டு இருக்கு. நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே நினச்சி நல்லதையே செஞ்சு போய்கிட்டே இரு. நீ செஞ்ச ஒவ்வொரு நல்ல விஷயமும் நிச்சயமாக உன்னை நோக்கி திரும்ப வந்து சேரும் என் செல்லமே. இனிமேலும் உன் வாழ்க்கையில் துன்பங்கள் நெருங்காத அளவுக்கு என் அருளால் நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமாக அனுபவித்து வாழ தயாராகு. என்னை நம்பி நீ நல்ல முடிவுகளை எடுக்கும்போது எல்லா விதத்திலும் நானே உனக்கு முன்னேற்றத்தை கொடுப்பேன் என் செல்லமே. நீ எதிர்பார்த்த வெற்றியை உனக்கு கொடுத்து
உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாம எல்லாரிடமும் சிரிச்ச முகமாக சந்தோஷமாக பேச பழகு. நீ புன்னகை செய்யும் போது அது உனக்கு அழகா மட்டும் இல்லை, உன் வாழ்க்கையும் நல்லபடியாக மாற்றும். உன்னுடைய புன்னகை மூலமாகவே உன்னை சுற்றி உள்ளவர்களின் மனதை நீ கவரப்போற. சிரிப்போட அமைதியான அன்பான வார்த்தைகளை பேசக்கூடிய உனக்கு எல்லா விஷயங்களிலும் நான் நிச்சயமாக வெற்றியை தருவேன். என் அருளால் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கப் போகுது. உன் மன வேதனையும் உன் மன வருத்தத்தையும் நீ என்கிட்ட சொல்லணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். எல்லாரும் நீ கஷ்டப்படணும்னு எதிர்பார்க்குறாங்க. நீ கஷ்டப்படுறத பார்த்து அவங்க மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. ஆனால் இந்த சூழ்நிலை அப்படியே தலைகீழாக மாறும். கூடிய சீக்கிரம் நீ நல்லா வாழ போகிற. உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவங்க கஷ்டப்படுறதுக்கான நேரம் வரப்போகுது என் செல்லமே. என் அருளால் உனக்கு நியாயம் கிடைக்க செய்து உனக்கான நல்ல விஷயங்களையும் நீ எதிர்பார்த்தது போலவே நான் நடத்தி தரப்போகிறேன். நீ தப்பு செஞ்சாலும் மன்னிச்சு மறந்து உன்னுடைய அமைதிக்கும் பொறுமைக்கும் ஏற்ற நல்ல விஷயங்களை நான் உனக்காக நடத்தி கொடுக்குறேன். உன்னை என் பிள்ளையாக தேர்ந்தெடுத்த நானே உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கண்டிப்பாக கொடுப்பேன். ஒரு பெற்றோரின் மிக கடினமான தருணம்னா தன் பிள்ளை கஷ்டப்படுறத கண்ணால் பார்க்கறது தான். அப்படிதானே என் அன்பு பிள்ளையாக நான் உன்னை நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நீ கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? இதோ உன்னுடைய வேதனைகளையும் வருத்தங்களையும் சரி செஞ்சு அத்தனையும் நீ கடந்து வருவதற்கான தைரியத்தையும் நம்பிக்கையும் வலிமையும் கூட நான் உனக்கு கொடுக்க போகிறேன். இனி ஒருபோதும் எந்த விஷயமும் உனக்கு கஷ்டத்தை தரவோ கவலையை தரவோ நான் அனுமதிக்க மாட்டேனேன்னு செல்லமே. எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்துட்றேன். பொய் பேசுகிறவங்க எவ்வளவுதான் அடித்து சொன்னாலும் எத்தனை பேர் சேர்ந்து சொன்னாலும் பொய் உண்மையாக மாற போகிறதில்ல. அதே போல் தப்பு செஞ்சவங்க தான் செஞ்ச தப்புக்கு என்னதான் நியாயம் கற்பித்தாலும் தவறு சரியாக மாறிடாது. அதே போல் தீமைகளும் ஒருபோதும் நன்மையாவது கிடையாது. நீ உண்மையாக இரு, உண்மையாக பேசி பழகு, உண்மையாக நடந்துக்கோ. கண்டிப்பாக உண்மைக்கும் நேர்மைக்கும் வலிமை அதிகம். யாரையும் ஏமாற்ற நினைக்காம யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காம உண்மையாக நேர்மையாக அமைதியாக வாழுகிற உனக்கு உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நானே செஞ்சு கொடுப்பேன். என் அருளால் உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான சந்தோஷத்தையும் வெற்றியையும் கூட நான் கொடுக்குறேன். என்ன நடந்தாலும் நீ மனம் தளராதே என் மகளே. நீ சந்தோஷமாக இருக்கணும்னு மட்டும் முடிவு செஞ்சு அதற்கான செயல்களை செய்ய பழகு. தப்பு நடந்தாலும் தவறுகள் நடந்தாலும் அதை நினச்சி துயரம் கொள்ள வேண்டாம். உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க இந்த அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். என் அருளால் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை நான் வெற்றி வாழ்க்கையாக மாற்றி காட்டுறேன் என் செல்லமே. என்னையே நம்பும் என் அன்பு குழந்தையான உன்னை நான் ஒருபோதும் கைவிட்ட மாட்டேன். உன் சங்கடங்கள் அனைத்தையும் சந்தோஷமாக மாற்றி என் அருளால் உனக்கு பரிபூர்ண வெற்றியையும் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ எப்போதும் நேர்மையாக உண்மையாக இரு. நான் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கிறேன். சகல விதத்திலும் உனக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கி உனக்கு மனநிறைவை தரக்கூடிய நல்ல விஷயங்களையும் இந்த அப்பன் முருகன் செய்ய போகிறேன். நாளையிலிருந்து இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு வசந்த நாளமாக வசந்த காலமாக வெற்றியை தரும் நாளாக இருக்க போகுது. உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அனைத்தையும் கடந்து செல்லக்கூடிய தைரியமான பிள்ளையாக நீரு. யார்கிட்டையும் கோபப்படாத. யாராவது தப்பு செஞ்சாலும் கோபப்படுத்தினாலும் அதை என்கிட்ட ஒப்படைச்சிடு. இந்த அப்பன் முருகன் நானே உன் கஷ்டங்களை தீர்த்து கவலைகளை போக்கி உனக்கான நல்லதை செய்வேனே செல்லவே. நீ நினச்சது போல் சில விஷயங்கள் நடக்காத போது அதுக்காக உட்காந்து கவலைப்படாத, வருத்தப்படாத. நடக்கும் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். தாமதமானாலும் உன் வாழ்க்கைக்கு தேவையானதை நான் கண்டிப்பாக செய்வேன். உன் விதி என்று உன் வாழ்க்கையை நினச்சி நீ வருத்தப்பட்டு மூளையில் முடங்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் விதியை மாற்றி எழுதும் சக்தியாக இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது கண்டிப்பாக உன்னை சங்கடத்தில் தனியாக தவிக்க விட்டுற மாட்டேன். என்னை நம்பும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லதாக நடத்தி கொடுக்குறேன். அப்பா முருகா, நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் கூட என் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லையேன்ற உன் கதறல் எனக்கு புரியுது.
நான் சொல்கிறத அமைதியாக கேளு. நான் சொல்கிறது எல்லாமே உன் நன்மைக்காக மட்டுமே இருக்கும். யாரிடமும் அதிகமாக பேசாத. அமைதியாக உன் கனவுகளை நனவாக்குவதற்கான வேலைகளை மட்டும் யார்கிட்டையும் சொல்லாமல் தனியாகவே சிறப்பாக செஞ்சு முடி. கூடிய சீக்கிரம் நீ மிகப்பெரிய அளவில் முன்னேறி உன் கனவுகள் நனவாகி வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய்.